ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நியூஸ் வந்து நிறையா வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இவங்க சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு யூடியூப் அக்கௌண்ட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேனல் நேம் கொடுத்தீங்கனாலும் சரி, அல்லது உங்கள் வேறு ஒரு செப்பரேட்டாக ஒரு நேம் கொடுத்தீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனல் என்ன நேம்ங்கிறது ஐடியா பண்ணிக்கோங்க. ஐடியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் நேமும் உங்கள் லாஸ்ட் நேமும் கொடுங்க. ஸோ என்ன நேம் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அங்கே போய் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம விஸ்டம் செல்வா டிஎன் நான் கொடுக்குறேன். செல்வா டிஎன் இந்த நேம் கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தனையும் இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்னென்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன் May 07-1985. ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்குது. நீங்கள் மேலே இருந்தால் மேல் கொடுங்க, ஃபீமேல் இருந்தால் ஃபீமேல் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதே விஸ்டம் செல்வா டிஎன் வந்து இருக்குது. ஸோ அதை கொடுத்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஓனாக வந்து உங்கள் நேம் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் வந்து விஸ்டம் செல்வா டிஎன் கொடுக்குறேன். அடுத்து வந்து பாஸ்வேர்டு. உங்களோட யூடியூப்க்கு மிக மிக முக்கியம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. பாருங்கள், மேடையை கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. அப்போ தான் உங்கள் சேனலை வந்து ஹேக் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட் லெட்டர் வந்து எந்த லெட்டரில் இருந்தாலும் சரி கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருங்க. அடுத்து ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கேன். அடுத்தது வகுத்தல் குறி கொடுத்துருக்கேன். அடுத்து டாலர் சிம்பிள் கொடுத்துருக்கேன் 3 4. அடுத்து ஹச் வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஹேக்கிங் நடக்காததுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். அடுத்தது ப்ரைவசி அண்ட் டெர்ம்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஐ அக்ரி கொடுங்க. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கூகுள் சர்வீஸ் எல்லாமே எனேபிள் ஆகிடுச்சு. உங்களோட ஜிபே முதல் கொண்டு இதில் எனேபிள் ஆகிரும். ஸோ நீங்கள் எந்த ஜிபே மூலியமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டு. ஆனால் செப்பரேட்டாக என்னோடய சக்ஸஸ் என்னென்னா, இதை நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. யாருக்கும் ஜிபே மூலிமா இந்த அக்கௌண்ட்டு கொடுக்காதீங்க. உங்களோட யூடியூப் சேனல் அக்கௌண்ட் வந்து தனியாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து கரெக்டாக பண்ண முடியும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே பார்த்தீங்கன்னா விஸ்டம் செல்வா கீழே கிரியேட்டிவ் சேனல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி சேனல் வந்து நேம் வந்து கேட்டிருக்கு. இப்போ நம்ம ஜிமெயில் க்ரியேட் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் வந்துடுச்சு. ஹேண்டில் நேமும் வந்துடுச்சு. இதுதான் மிக மிக முக்கியம். நம்மளோட ஹேண்டில் நேம் வந்து நம்ம கொடுத்தது கீழே வந்து கொடுத்துட்டு கீழே கிரியேட் சேனல் கொடுத்துக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துச்சு. ஸோ வந்து -87 இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் சேனல் இன்னொரு நேமில் இருக்குன்னு அர்த்தம். அது செக் பண்ணிக்கலாம். அது லாஸ்ட் எண்டு நான் வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். சேனல் செட்டிங்ஸ் போயிடுவோம். நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, ஹேண்டில் இருக்குது, சேனல் URL வந்துருச்சு. டிஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுவேன். நான் வந்து எப்படி டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணேன்னா ChatGPT வச்சு நான் க்ரியேட் பண்ணேன். ஐ வாண்ட் மை சேனல் டிஸ்கிரிப்ஷன். என்னோடய டெக் சேனல் சம்மந்தப்பட்டது, ரிவ்யூ சேனல் சம்மந்தப்பட்டதுனால நான் வந்து அந்த கேட்டகரி கொடுத்தேன். நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சேனல் ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா மை சேனல் குக்கிங் சேனல் ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லி போடலாம். டெய்லி அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்றாவும் கொடுக்கலாம், இல்லை ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா ஏஐ ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏஐ வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுங்க. என்னோடய சக்ஸஸ் வந்து ஏஐ ஃபாலோ பண்ணுறது தான். ஏன்னா ஏஐ ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து ஒவ்வொரு டைட்டில் எடுத்திருக்கேன், ஒவ்வொரு இது எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி டிஸ்கஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேனர் ஐடி. பேனர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் ஆல்ரெடி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லித்தரேன். இப்போ வந்து பேனர் வந்து இந்த இடத்துல தான் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதே மாதிரி ஒரு லோகோ எப்படி க்ரியேட் பண்ணணும், ஒரு சேனலுக்கு வந்து லோகோ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன பிக்சலில் க்ரியேட் பண்ணணும், எந்த ஆப்பில் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். நான் வேறு எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பக்காவாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் என்டெக்ஸ் ப்ரௌசர் இருக்கும். என்டெக்ஸ் அப்படின்னு போட்டு அந்த ப்ரௌசரோட வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த உங்களோட யூடியூப் சேனலை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்குறோம், சேனல் ஆப்டிமேஷன் பண்ண போகிறோம். இப்போ சேனல் வந்து ஆப்டிமேஷன் பண்ணது தான் உங்களோட
நீங்கள் மேலே வந்து டைப் பண்ணால் உங்களோட சேனல் வந்து யூடியூப் சேனலில் சர்ச் பாரை டைப் பண்ணும்போது உங்கள் சேனல் வந்து வரும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் பேனர் க்ரியேட் பண்ணிட்டேன், லோகோ க்ரியேட் பண்ணிட்டேன், நேமும் கொடுத்துருக்கேன், ஹேண்டில் நேமும் கொடுத்துட்டேன், டிஸ்கஷன் நான் எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் நேம் அண்ட் டிஸ்கஷன் அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துருக்கேன். ஏடு லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழ் கொடுத்துக்கலாம், என்ன லாங்குவேஜில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். லிங்க் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு லிங்க் மட்டும் கொடுத்துருக்கேன். இமெயில் வந்து மிக முக்கியம், அப்போ தான் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ண முடியும், காண்டாக்ட் பண்ணுவாங்க. வீடியோ வாட்டர் மார்க் இது தேவைன்னா கொடுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஎஸ்டி வந்து ஃபார்மேட் வச்சுருக்கேன், அதை அப்படியே விட்டேன். ஏன்னா நான் ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் நம்ம ஏர்டெல்ஸ் அக்கௌண்ட் நம்ம வரும்போது நமக்கு ஐஎன்ஆராக காமிக்கும். நான் வந்து யூஎஸ்டியே விட்டுருக்கேன். இப்போ சேனலில் கண்ட்ரி நேம் வந்து மிக மிக முக்கியம். என்னோடய சேனல் முழுசாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கண்ட்ரியில் வந்து இந்தியா வச்சுருக்கேன். கீவேர்ட்ஸ் வந்து அதை விட ரொம்ப முக்கியம். இப்போ உங்களோட சேனல் வந்து எதை விட்டு பேஸ் பண்ணுது. இப்போ நான் வந்து யூடிபி சம்மந்தப்பட்ட சொல்லி தரப்போகிறேன். அதனால் யூடிபி, மேக் மணி, யூடிபி அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 20 கீவேர்டு மேலே கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து உங்கள் சேனலில் வந்து இதெல்லாம் எதுவும் தொடாதீங்க. அடுத்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் வந்து அது ஓப்பனில் இருக்கும். இன்டர்மீடியட் ஃபீச்சர் வந்து எலிஜிபிள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணணும். இந்த மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ண முடியும். ஸோ வந்து ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் வந்து மறக்காமல் இதை வந்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு மொபைல் நம்பரை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாராவது யூஸ் பண்ண மொபைல் நம்பரு ஆல்ரெடி நீங்கள் ஏர்டெல்ஸில் பின்னாடி ஃபீச்சர் வரும், பின்னாடி ப்ராப்ளம் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா பின்னாடி ப்ராப்ளம். புதுசாக ஒரு மொபைல் நம்பரை வாங்கி அதை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்படி கொடுத்துட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு, அந்த நம்பருக்கு. அதை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆயிரும். ஸோ மூணாவதாக ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து அது வீடியோ வெரிஃபிகேஷன் அந்த வேலிட் ஐடி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இது வந்து எனபிள் ஆகும். இப்போதைக்கு வந்து அந்த ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அதுவும் நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நமக்கு தேவையானது வந்து நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான், அதை நம்ம வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு செகண்ட் இருக்கேன், பேக்கில் வரேன். ஓகே, கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் ChatGPT மூலிமா எடுத்துக்கோங்க, அல்லது க்ரோக் ஏஐ அப்படின்னு சொல்லி இருக்குது. க்ரோக் CROCK ஏஐ இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, அதை நீங்கள் எடுத்துக்கங்க. மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீடியோ நீங்கள் போடும்போது ப்ரைவேட்டில் வச்சுக்கோங்க. ப்ரைவேட்டில் வச்சு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹை இம்ப்ரெஷன் அண்ட் ரெக்கமெண்ட் வீடியோ வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகும். அடுத்து வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஜுகேஷன் கேட்டகரி. என்னோடய கேட்டகரி எஜுகேஷன். உங்களோட கேட்டகரி லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், அல்லது பெட்ஸு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குக்கிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், விலாக் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ட்ராவல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யூச்சர் இருந்தால் யூச்சரில் வச்சுக்கோங்க. நான் டைட்டில் அண்டு டிஸ்கஷன் லாங்குவேஜ் வந்து தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து டிஸ்கஷன் லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ் தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ இங்கிலீஷ் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இண்டெக்ஸ் ப்ரௌசரில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கிளிக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா வந்து அந்த இதில் நான் நிறைய டைம் பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல. அதனால் நான் க்ரோமில் போய் பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றதை விட. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகிடும். க்ரோமில் நம்ம பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகி யூடியூபையோ ஓப்பன் ஆகும். அது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நான் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி சேனலை ஆப்டிமேஷன் பண்ணுறது, எல்லா தகவலும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்டிமேஷன் பண்ண சேனலுக்கு அப்புறம் உங்களுக்கு லோகோ எப்படி வந்து எந்த பிக்சலில் வந்து செலக்ட் பண்ணுறது, லோகோ சேனல் ஆர்ட் வந்து எந்த ஆப்பில் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு வந்து எவ்வளோ பிக்சல் ரேடியேஷன், அதாவது 1256 1356 பெருக்கல் 700 அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சூப்பராக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோ வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி நகரணும் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபரையும் கொண்டு போவேன். ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம சேனல் வந்து இருங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். உங்கள் சேனலோட நேம் ஐடியா
அதாவது நேம் ஐடியா அப்படின்னா நீங்கள் எந்த சேனலை வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து என்னோடய சேனல் வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்டம் செல்வா அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய சேனலுக்கு ரிலேட்டடாக நேம் வந்து யாராவது வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, டர்ன் ஆஃப் இண்டிகோ அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க. இது செப்பரேட் ஃபீச்சரு. இதில் வந்து அட்டு போட்டு உங்களோட சேனலோட நேம் போட்டு பாருங்கள். உங்கள் சேனலில் வந்து நேம் வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கிறாங்களா செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் AdSense எனபிள் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் இந்த நேம் இல்லை அப்படின்னா மட்டும் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட இது யூனிக்காக இருக்கணும். அதாவது யூனிக் அப்படி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். உங்கள் பேர் வந்து போட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக செப்பரேட்டாக இருக்கும். இப்போ நான் வைரல் குக்கிங் போட்டிருக்கேன். ஏற்கனவே 29 சப்ஸ்கிரைபர் வந்து அந்த வைரல் குக்கிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அட்டு போட்டு நம்ம பண்ணும்போது நம்ம சேனல் வந்து என்றைக்காக இருந்தாலும் அவங்க சப்போஸ் அவங்க சேனலை க்ரோத் பண்ணிட்டாங்க, நமக்கு முன்னாடி அவங்க வீடியோ போட்டு வைரல் ஆகி அவங்க சேனல் க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சேனல் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதுக்காக ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ என்னோடய சேனல் போட்டிருக்கேன் பாருங்கள், விஸ்டம் செல்வான்னு போட்டிருக்கேன். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆனால் சேனல் எனேபிள் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அட்டு போட்டு நம்ம கொடுக்கும்போது அப்போ என்னோடய சேனல் வந்து யூடியூப் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலோடு நீங்கள் கை கொடுத்து வரும்போது உங்களையும் நான் வந்து கண்டிப்பாக கொடுவேன். ஃபியூச்சரில் நான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இந்த 2 months நான் அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, பை.